இப்போ புதிய பிஎஃப் வெப்சைட் போர்ட்டல்ல பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா மாத்திருக்காங்க. கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கதால ஒரு சில நிமிடங்களிலேயே பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணிடலாம். இந்த வீடியோல புதிய பிஎஃப் வெப்சைட் போர்ட்டல்ல பிஎஃப் அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்றத பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். பிஎஃப் அட்வான்ஸ் வித்ட்ராவல் பண்றதுக்கு உங்க மொபைல் இல்ல கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல யுஏஎன் லாகின் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா யுஏஎன் இபிஎஃப்ஓ என்ற இந்த வெப்சைட் முதல்ல வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்கிருந்தும் டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க உங்க யுஏஎன் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சைன் இன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பிஎஃப் அக்கௌண்டோட லிங்க் ஆகியிருக்கும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்றதுக்கு இங்க மேல தெரியிற ஆன்லைன் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல மூணாவதாக இருக்கிற கிளைம் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க பிஎஃப் அட்வான்ஸ் வித்ட்ராவல் பண்றதுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. நீங்க உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணீங்களோ அந்த நம்பர் தான் இங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இங்க செக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே எஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்கே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கிளிக் பண்ணுங்க. இப்போ பிஎஃப் கிளைம் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க செலக்ட் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் 19, பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C, பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. முன்னாடி இருந்த பழைய பிஎஃப் கிளைம் ப்ராசஸ்ல நீங்க ஜாப்ல இருக்கும்போது பிஎஃப் அட்வான்ஸ் ஆப்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகும். அதுல அட்வான்ஸ் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஜாப் ரிசைன் பண்ணி டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகும். ஆனா இப்போ புதுசா வந்திருக்கிற நியூ அப்டேட்ல நீங்க ஜாப் ரிசைன் பண்ணியிருந்தாலும் இல்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C, ஃபார்ம் 31 ஆகிய மூணுமே ஷோ ஆகும். ஆனா இந்த 3 ஃபார்ம் ஷோ ஆனாலும் நீங்க ஜாப்ல இருக்கும்போது பிஎஃப் அட்வான்ஸ் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். நம்ம இப்போ பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ண போறதால இங்க இருக்கிற பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ எந்த கம்பெனில இருந்து பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் எடுக்க போறீங்களோ அந்த மெம்பர் ஐடியை இங்கே செலக்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த காரணத்துக்காக பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்க போறீங்களோ அந்த ரீசனை இங்கே செலக்ட் பண்ணுங்க. முன்னாடி இருந்த பிஎஃப் போர்ட்டல்ல இந்த 13 காரணங்களுக்காக பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா புதிய பிஎஃப் போர்ட்டல்ல அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இல்னஸ், மேரேஜ், எஜுகேஷன், ஹவுசிங் ரிலேட்டட் நீட்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு மொத்தம் 5 ரீசன்ஸ் ஆக்கிட்டாங்க. இதுல உங்களுக்கு எந்த காரணத்துக்காக பிஎஃப் அட்வான்ஸ் தேவைப்படுதோ அந்த ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இல்னஸ் ரீசனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணுங்க. இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற புதிய அப்டேட் படி நீங்க அதிகபட்சம் எவ்வளவு பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கேயே காட்டிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கிளைம் அமௌண்ட் 65,000 காட்டுது. அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் இந்த அமௌண்ட்டுக்குள்ள அட்வான்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நான் இப்போ 10,000 மட்டும் என்டர் பண்றேன். அடுத்து உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். முன்னாடி இருந்த ப்ராசஸ்ல பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணும்போது அட்ரஸ் நாமளே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்திருக்கிற புதிய அப்டேட் படி பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கும் அட்ரஸ் தானாகவே இங்கே ஷோ ஆகும். அதனால நீங்க அட்ரஸ் என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க இருக்கிற செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பிஎஃப் அக்கௌண்டோட லிங்க் ஆகியிருக்கும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. இப்போ புதிய பிஎஃப் போர்ட்டல்ல உங்க பிஎஃப் அட்வான்ஸ் ஆன்லைன் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணியாச்சு. வழக்கமா அட்வான்ஸ் கிளைம் அப்ளை பண்ணா 4 நாளுக்குள்ள அப்ரூவல் ஆகிடும். ஆனா இப்போ பிஎஃப் போர்ட்டல் அப்டேட் பண்ணதால அட்வான்ஸ் அமௌண்ட் செட்டில் ஆக 1 வாரம் வரைக்கும் ஆகலாம். இந்த வீடியோவில் புதிய பிஎஃப் போர்ட்டல்ல பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.